வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2025. இன்றைய கிழமை திங்கள் கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் மிதுன ராசிக்குள் செல்கிறார். இன்று முழுவதும் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம், வருமானத்தில் உயர்வு, பணி வளர்ச்சி, தொழில் லாபம் இதனால் ஏற்படக்கூடிய தைரியமாக இருக்கலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்டுவது, தாயார் ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம் பார்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய முதலீடுகள் அதிகம் செய்து கொள்ளக்கூடிய நிறைய வாய்ப்புகளாக ஏற்படும். தொடர்ச்சியாக இவர்களுக்கு கிரகநிலை இது போன்ற விரயங்களை சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பதனால் அவங்களுடைய விருப்பத்திற்கேற்றாற் போல விரயங்களை சுப விரயங்களாக செய்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ராசிநாதன் செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை கிடைப்பது பெரிய யோகமான நிலையாகவே கருதப்படுகிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய நிலையில் எதுவாக இருந்தாலும் சற்று பொறுமையும் நிதானமும் உதவும் அப்படின்னு சொல்லலாம். பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள், நீண்ட நாள் தடைகள் நீங்கக்கூடிய அளவிற்கு பணி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தினால் பணியில் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். பூர்வீகத்திலிருந்து வெளியில் செல்லக்கூடிய நல்ல அமைப்பாக இருப்பது நல்ல நிலை. 5ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கக்கூடிய புதன் கிரகமும் குழந்தைகளுடைய நிலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி, மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ரிஷப ராசிக்கு ஒரு திருப்தியான நிலையை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ராசிக்குள்ளே கோச்சார சந்திரன் செல்வது ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏற்படலாம். தேவையில்லாத மன அழுத்தம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். பணி ரீதியிலாக சிலருக்கு ஒரு சின்ன சின்ன அதிர்வலைகள் போன்ற நிலை இருக்கலாம். பணி மாற்றங்களுக்கான ஒரு அறிகுறியாக இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிதுனத்திற்கு அதிகமாக பணி தொடர்பான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமாக கோச்சாரத்தில் ரொம்ப பிரைட்டாக தெரிவது ஒரு நல்ல நிலை. அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல பேப்பர் போடுவதில் அவசரம் காட்டாமல் இருப்பது, பணியிடத்தில் உங்களுடைய பணி மாற்றங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப வெளியில் சொல்லாமல் இருப்பது, காரியம் ஜெயிக்கும் வரை வெளியில் சொல்லாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். குருவினுடைய பார்வை ரொம்ப அற்புதமாக வாழ்க்கை துணையினால் ஒரு பக்கபலமான ஒரு செக்யூர்டான ஒரு சேஃபான ஒரு உணர்வு மிதுனத்திற்கு கிடைக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரனை 12ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக பணியில் அதிகமான பணிச்சுமை, அலைச்சல்கள், விரயங்களை நோக்கிய சில விஷயங்களாக ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்கலாம். மேலே சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்த மன அழுத்தமாகவும் அது இருக்கலாம். சில புதிய முதலீடுகளுக்காக அதிகமாக அலையக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். சில பிரயாணங்களுக்காக நீண்ட நாள் பிரயாணங்களுக்கான ஒரு விருப்பமாக நிறைவேறக்கூடிய நிலையும், அதுக்கு ஏற்பாடு நிறைய நீங்கள் அங்கு இங்கு அலைந்து நம்ம எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பில் நிறைய பிஸியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஆன் த ஹோல் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை காட்டுவது கடகராசிக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். எப்பொழுதும் போல் குடும்ப வாழ்விலும் கண்டினியூஸாக நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டுமே உங்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று புதிய முயற்சிகளுக்கு அற்புதமான வெற்றி, நீண்ட நாள் முயற்சி செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேன்மையாகக்கூடிய நல்ல நிலை, மருத்துவம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கலாம். நீண்ட நாள் மருத்துவ தேவைக்கான ஒரு நல்ல ஒரு மருத்துவர் கிடைக்கக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம். ஆனாலும் ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றமான நல்ல நிலையாக இருப்பது ஒரு நல்ல நிலை. ஆனாலும் ஏதோ இருந்தாலும் மன அழுத்தம் எது தொடர்பாக இருப்பதற்கு இருந்தாலும் ஒரு மன அழுத்தம் பூர்வீகம் தொடர்பாக, குழந்தைகள் தொடர்பாக, இல்லைன்னா பொருளாதாரம் தொடர்பான நிலையில் சிம்ம ராசிக்கு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சற்று அமைதியும் பொறுமையும், உங்களுக்கு பிடித்த இஷ்டதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் இன்று லாபம் சுமாராக இருக்கும்னு சொல்லலாம், அளவான லாபமாக இருக்கும்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். தொழிலுக்கான புதிய விஷயங்கள், புதிய முதலீடுகள், அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சியை நோக்கிய நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் திருமண வாழ்வில் மட்டும் தொடர்ந்து விட்டு கொடுப்பது, கோபத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது கன்னி ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மறைந்திருந்த செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது, 12 கூடைய புதன் கிரகம் 12இல் அமர்ந்திருப்பது, அதிர்ஷ்டத்தினால் வெளியூர் வெளிநாடு தொடர்பான ஆதாயங்கள், வெளியூர் பணியில் ஏற்றம், வருமானத்தில் உயர்வு இதெல்லாமே பிரயாணங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அற்புதமான ஒரு
கணவன் மனைவி இடையே ஒரு இணக்கமான நிலை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அக்கறை அதிகம் காட்டுவது, அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம், ராகு சாரத்தில் திருவாதிரையில் சந்திரன் சந்திராஷ்டமமாக இருப்பது கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. பணம் இல்லைன்னா வேல்யூபிளான சில விஷயங்களை, தங்கம், வெள்ளி போன்ற ஒரு பொருட்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் இன்று சற்று கவனமாக வைத்துக்கொள்வது நல்ல நிலை. நம்ம கைமறதியாக எங்கேயாவது வைத்து விடுவது போன்ற நிலையாக இது இருக்கலாம். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்களும் இன்று சிறிது அதிக எச்சரிக்கையாக செல்வது, வேகத்தை குறைத்து செல்வது பாதுகாப்பை கொடுக்கும். ஆரோக்கியத்திலும் அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல அலட்சியம் இல்லாமல் இருப்பது பெரிய பாதுகாப்பு. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது கண்டிப்பாக தொழில் ரீதியிலான விஷயங்களை நினைத்த சில குழப்பங்கள், கவலைகள், அதை பற்றிய சிந்தனைகளாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு ஏற்படலாம். ஆனாலும் தொழிலில் ஒரு லாபமான வளர்ச்சியான காலகட்டமாகவே இருக்கிறது. புதிய முயற்சிகளில் சற்று நிதானமாக இருப்பது நன்மை. புதிய அறிமுகங்களிடம் சற்று அவசரப்பட்டு பழகாமல் எச்சரிக்கையாக இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு பணி ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள், ஆனால் கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். பணி வளர்ச்சி, தொழில் லாபம், உத்தியோக வளர்ச்சி, வருமான உயர்வு, ரிலேஷன்ஷிப் வகையில் மட்டும் சற்று அனுசரித்து செல்வது, ஆரோக்கியத்தில் உணவில் சற்று அதிக கட்டுப்பாடுடன் இருப்பது மகரத்திற்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு 5இல் இருக்கக்கூடிய சந்திரன் குரு கிரகம் அதிர்ஷ்டத்தினால் பெரிய நன்மைகள், ஏற்றம், பிரமாதமான வளர்ச்சி, தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திடீரென்று நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டமாக இது இருக்கும். ஆனால் அளவான தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவக்கூடிய நிலை. சற்று ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய தைரியஸ்தானாதிபதி, அந்த வீடு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு துலாம் உங்களுக்கு பாதக வீடாக இருப்பதனால் சற்று நிதானமாக இருப்பது நல்ல நிலை. புதிய அறிமுகங்களை நம்பாமல், பணியில் யாரிடமும் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல், நீங்கள் ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக உங்கள் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டாலே பெரிய பாதுகாப்பை இது கொடுக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு குழந்தைகளுக்கான சில விரயங்களாக ஏற்படும். தாயார் ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம், இது சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்வில் மிகுந்த அக்கறை தேவை. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் எல்லா விஷயங்களையும் ஒரு ப்ரையராக நீங்கள் முடிவு செய்து அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.